ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணனின் அன்பான வணக்கங்கள். 17/7/2025 விசுவாவசு வருஷ ஆடி மாத பலன். அப்ப மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்கு இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கும். விரைய செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி நடந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால விரைய சனியா போயிட்டு இருக்காரு. அப்ப விரைய செலவுகள் வர அமைப்பு இருக்கு. உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அதே இடத்துல உட்கார்ந்து தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்க போறாரு. அப்ப எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும், இடமாற்றங்களும் கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான முன்னேற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும். செவ்வாய் பகவான் அப்படிங்கும் போது உங்களுக்கு கேது கூட ஜாயிண்ட் ஆயிட்டாரு. அப்ப உங்களுக்கு குழந்தைகளால உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வம்பு வழக்குகள், பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டைமிங்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அது வாங்கறது, விற்கிறது, கரார் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. தாய் தந்தையரோட ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அதிக வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வீண் விரைய செலவுகள் அப்படிங்கும் போது வெளிநாட்டு பயணங்கள் பண்றதும், குழந்தைங்களோட ஆரோக்கிய விஷயத்துல செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்காது. ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. இது நல்ல சூப்பரான விஷயம். ஏன்னா ராசி அதிபதி ராசியிலே இருக்காரு அப்படிங்கும்போது வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும், உழைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா கிடைக்கும். 2லயே குருவும் இருக்காரு. அப்ப தனக்காரர்களும் தனஸ்தானத்திலே இருக்காரு. அப்ப நீங்க நினைச்ச மாதிரியான இடத்துல வேலை கிடைக்கிறது, வருமானம் வர்றது, தின வருமானம் நிறைய இருக்கிறது, மாத வருமானம் பெருகிறது, இந்த மாதிரியான வருமான விஷயங்களும் நல்லா இருக்கும். சனி பகவானும் பாத்தீங்கன்னா லாபத்துல உட்கார்ந்துருக்காரு, லாப சனியா வந்திருக்காரு. அப்ப உங்களுடைய சேமிப்பு விஷயங்களும் நல்லாவும் இருக்கும். 10ல் ராகு இருந்து பல தொழிலையும் கொடுக்க போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் விஷயங்களும் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்கு. ஒரு சின்ன சங்கடமான சூழல் என்னன்னா, அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரலாம் அப்படின்றதுனால அம்மாவோடைய ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க. சொத்து, வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எதுலயாவது வழக்குகளோ இல்ல அதுல ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள் மாதிரி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சொத்து விஷயம் ஏதாவது வாங்குறதா இருந்தா டாக்குமெண்ட்ரி பிரச்சனை மாதிரி வரலாம், அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா எடுத்துங்க அப்படின்ற மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இவங்களுக்கு ஜென்மத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா இடமாற்றங்கள் உண்டு. இப்ப நீங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு இடம் மாறுறதா நீங்க யோசிச்சீங்களோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகணுமா, வேலை விஷயமா மாறணுமா, வீடு மாறணுமா, இடம், சொத்து விஷயங்கள் ஏதாவது மாத்தணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க. 10ல் சனி பகவான் இருக்காரு. அது தொழில் விஷயத்த கொஞ்சம் நல்லபடியா உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. ஆனா தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க. உங்களுக்கே கூட ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அதனால முக்கியமா இடம் மாறுதல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்துல பிரச்சனை வரும், தொழில் விஷயத்துல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு. கடகராசி அன்பர்கள், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2லயே கேது உட்கார்ந்துருக்காரு, 8ல் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. 8ல் சனி பகவான் உட்கார்ந்தா மட்டும்தான் பாதிப்புன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது, அஷ்டமத்துல குரு வந்தாலும் பாதிப்பு தான், அஷ்டமத்துல ராகு வந்தாலும் பாதிப்பு தான். அப்ப இந்த டைமிங்ல உடல் ஆரோக்கியத்தை கவனமா இருங்க. யாருக்கிட்டையும் முன்னணிக்கிறது, ஜாமீனுக்கு போறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12லயும் குரு மறைஞ்சிருக்காரு. அதனால பண விஷயத்துல ஜாகிரதையா இருங்க. தேவையில்லாம கடன் ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையும் வேண்டாம். முகம் சார்ந்த விஷயங்கள்ல சில சங்கடங்கள், பிரச்சனைகள், உடம்பு தொந்தரவுகள் வரலாம். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பர்டிகுலரா பிரச்சனை கொடுக்கலாம். அதனால அந்த உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க. மற்றபடி நீங்க செய்யக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. புதுசா முதலீடுகள் அப்படின்ற விஷயம் மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கடகராசி நேயர்களுக்கு இருக்கு.
சிம்மராசி அன்பர்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே கேது உட்கார்ந்துருக்காங்க. உங்க உடம்புலயே சரீரத்திலேயே ஜென்மத்திலேயே கேது உட்கார்ந்துருக்கும் போது மனக்கவலைகள் அதிகமா இருக்கும். எதை பத்தினதாவது ஒரு கவலை விசனம் இருந்துகிட்டே இருக்கிறது, எதை பத்தினதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நம்ம கம்முன்னு போனா கூட அதுல வந்து வேணுக்குன்னே பிரச்சனைகளை கொண்டாந்து உண்டு பண்ணிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயும் கவனமா இருங்க. வேலை இடமாற்றமா இருக்கிறது, அதுல மேலிடத்து பிரஷர் வர்றது, வேலை இல்லாம பண்றது, சம்பளம் இல்லாம பண்றது, மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கிறது, கவலைகளோடயே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். அஷ்டமத்து சனின்றது திருக்கணித ரீதியா தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிக்கிட்டு நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. எந்தவித புதிய திட்டங்களும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சிம்மராசிக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது விலகிட்டாரு, 4-5 மாதங்களும் ஓடிருச்சு. இப்ப நல்ல ஒரு லீடிங்ல கொண்டு போயிட்டு இருக்கும். 10ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. தொழில் விஷயம், பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து தேடி வரக்கூடிய சூழல் நல்லா இருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க 10ல குரு இருந்தா பட்டம் பதவி பறிபோகும்னு. அப்படி இல்லை, அதனுடைய பார்வை பலன் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு விழுது. அப்ப வருமான விஷயம் நல்லா இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துலயும் வந்து குருவோட பார்வை பலன் படுது. அப்ப உங்க சொத்து விஷயங்களும் நல்லா இருக்கும். அப்ப முன்ன விட ஒரு அந்தஸ்தாவும் கௌரவமாவும் வாழக்கூடிய சூழல் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம், வம்பு வழக்குகள் வச்சுக்காதீங்க. ஒருவேளை மனைவிக்கு அதாவது மனைவின்னு எடுத்துக்க வேணாம், நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ உங்களுடைய துணைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். அப்ப உங்க துணைக்கு வேலை விஷயம் நல்லா இருக்கிறது, வேலையில இடமாற்றங்கள் கிடைக்கிறது, புதுசா வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அவங்களுக்கு கவனமா நீங்க கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறது, வருமானம் பெறுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும், திருமண விஷயங்கள் கொஞ்சம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றது கன்னிராசிக்கு நல்லா இருக்கு. துலாம் ராசிக்கு குரு பகவான் நல்ல அமைப்பை கொடுக்க மாட்டாரு. 3ஆவது குடையரா வராரு. ஆனா அவர் வந்து உங்களுடைய ராசியவே பார்க்க போறாரு. அப்ப உங்களுடைய ராசியவே பார்வை பலன் பண்ணும்போது உங்களுக்கு எது எடுத்தாலும் ஒரு வெற்றியான விஷயம் அப்படின்ற அமைப்பு நடக்கும். அதனால 6ல சனி பகவானும் மறைஞ்சிருக்காங்க. அப்ப ஒரு பாவகிரகம் 6ல மறைஞ்சிருக்காங்க போதும் உங்களுக்கு வந்து உபஜயஸ்தான அமைப்பு வர்றதுனால எல்லா விஷயங்கள்லயும் ஒரு வெற்றிகரமான விஷயம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தொழில் வெற்றி நல்லா இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியா இருக்கிறது, குழந்தைங்களோட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமான கிடைக்கிறது, படிப்பு விஷயத்துக்காக வெளிநாடு, வேலை விஷயத்துக்காக வெளிநாடுகள் போறது, புனித யாத்திரைகள் போறது, ஏதாவது வம்பு வழக்கு தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்கு நல்லா இருக்கு. 5ல ராகு இருக்காங்க. குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமா இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய ராசியவே குருவும் பார்த்துட்டு இருக்காரு, 5லயும் ராகு இருக்காரு. கண்டிப்பா குழந்தை விஷயம் இந்த மாதமே உருவாகிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றதும் இருக்கு. விருச்சக ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது மேக்சிமம் வந்து ரொம்ப கஷ்டத்தோடைய பிரச்சனையோட இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஏன்னா காலபூஷனுக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமான விருச்சக ராசி. எது எடுத்தாலும் அடிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய ராசிக்கும் இப்ப பார்வை பலன் இல்ல, குருவோட பார்வை பலன். 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு, ஆபரேஷன் வரைக்கும் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி சூழ்நிலையில கொடுக்கும். சொத்து விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் கொடுத்துடலாம். சொத்து ஏதாவது இருந்தா அது பெருகக்கூடிய வாய்ப்பு கூட வரும் அப்படின்றதும் இருக்கு. நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. உங்களுடைய திசாபுத்தியை பொறுத்து அது கொஞ்சம் மாறுறதுக்கான சூழல் வரும். அதனால ஏதாவது வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. நீங்க சின்னதா நினைச்சீங்கன்னா பெரிய பட்ஜெட்ல கொண்டு போய் விடுற மாதிரியான சூழ்நிலை வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்ஜெட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான். விருச்சக ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துங்க, அம்மாவோட உடம்பு ஆரோக்கியத்தையும் கவனமா பாத்துக்கோங்க. மற்ற தொழில் விஷயத்துல அதிகமா எதுவும் இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சரி செய்யறதா இருந்தா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள். அப்ப தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையும் இருக்கு. ராசியாதிபதியா அவரு தான். அப்ப ராசியாதிபதியா ராசியை பாக்குறாரு. அதாவது குரு பகவானும் சுக்கிர பகவானும் வந்து பகை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துலதான் உட்கார்ந்துருக்காரு உங்க ராசிக்கு. அப்ப மறைஞ்சிட்டாலும் கூட உங்களுக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் பெண்டிங் இல்லாம வரக்கூடிய நிலுவை பணம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும். இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. எதையாவது இடம் மாறணும், ஒரு விற்கணும், ஒரு விற்பனை பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருந்தா கூட அதை வித்துட்டு இடம் மாத்தி
மாத்திட்டு வேற புதுசா வாங்குற அமைப்பு அப்படின்றதும் வரும். திருக்கணித ரீதியா அர்த்தாஷ்டம சனிக்கான அமைப்பு தான் இருந்தாலும் தொழில் விஷயத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் முக்கியமா இருக்கிறதும், ஏதாவது இடமாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பும், தொழில் விஷயமும் பெருகக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அதை பயன்படுத்திக்கலாம். மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது 7.5 சனி விலகக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. திருக்கணித ரீதியாக தான் அதுவே ஒரு ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் 2ல் ராகு 8ல் கேது அப்படிங்கும்போது மனபயம், பதட்டம், சஞ்சலம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். முகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வருமான விஷயம் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு எங்க உட்கார்ந்துருக்காரோ அதை சார்ந்த விஷயத்தை பெருக்கி கொடுப்பாரு. அப்ப வருமான விஷயம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வருமான விஷயத்துக்கான உழைப்பு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்ததுனாவே நல்ல வருமானம் தேடக்கூடிய வாய்ப்பு. இடம் மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை விஷயம் புதுசா ஏதாவது கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். நடைமுறையில குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வந்துடலாம். அது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. மேக்சிமம் வந்து விருச்சிக ராசி மாதிரியே மகர ராசியும் ஒரு சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு நீங்க வந்து கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால மகர ராசிக்கு காவல் தெய்வங்களோட வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. கும்பராசி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பாதிப்பான சூழ்நிலை அப்படின்றது இவ்வளவு நாளா இருந்துச்சு. 7.5 சனியோட தாக்கம், அதுவும் ஜென்மத்திலே சனி பகவான் உட்கார்ந்து இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 6ல் வந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு பகை கிரகமா தான் வந்திருப்பாங்க. அது இல்லாத வந்து துணை கிட்ட வந்து வாக்குவாதம் வம்பு வழக்குகள் வச்சுக்காதீங்க. இப்ப ஜென்மத்துல இருந்த சனி பகவானும் விலகிட்டு திருக்கணித ரீதியா விலகிட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலே ராகு வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப உங்களுக்கே குழப்பமா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, தேவையில்லாம வம்பு வழக்குகள் சேர்ந்து வர்றது, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வர்றது, இப்பதான் வந்து தேவையில்லாம விஷயங்கள்லாம் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு அதனால பயந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். உங்களுக்கும் காவல் தெய்வ வழிபாடும், ராகு பகவான் ஜென்மத்துல இருக்கிறதுனால துர்க்கை அம்மனோட வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்குக்கோ வம்புக்கோ போக வேண்டாம். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒதுங்கி இருக்க பாருங்க. குழந்தைகளோட வளர்ச்சிகள்ல ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. சொத்து விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி நீங்க காவல் தெய்வ வழிபாட்டையும் துர்க்கையம்மன் வழிபாடும் செஞ்சு இந்த வருஷத்தை கடந்து வர பார்க்கணும். அதுவும் இந்த மாசத்துலயும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். மீனராசி அன்பர்கள், சனி பகவான் ஜென்மத்திலே இருக்காரு. இது வந்து திருக்கணித ரீதியா. அப்ப சனி பகவான் ஜென்மத்தில இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு மனவேதனை, பிரச்சனை, 7.5 சனி வந்துட்டாவே வந்து இடமாற்றங்கள் கொடுக்கறது, தொழில் விஷயங்கள் பாதிக்கிறது, முதலீடுகள் போட்டா பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே கிடைக்கதான் செய்யும். அதனால ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, விவசாயம் பார்க்குறீங்களா, விவசாயம் மட்டும் பாருங்க. இப்போ போயிட்டு கிணறு வெட்டுறேன், போர் போடுறேன், ஏதாவது வண்டி வாகனங்கள் எடுக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக வேண்டாம். அதே மாதிரி ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர்னு ஒரு புதுசா ஒரு முதலீடுகள் லட்சக்கணக்கில் பண்ணிட்டு ஏதாவது செய்யறன்ற மாதிரி இந்த மாசம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். என்ன பண்ணனீங்களோ அதை மட்டும் நகர்த்திட்டு போக பாருங்க. கும்பமும் மீனமும் சிம்மமும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களும் அதிகமான தெய்வ வழிபாடும், இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலையும் தலையீடு இல்லாம செய்த வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு வழிபாடு வழிபாடு வழிபாடுன்னு பண்ணிட்டே வந்தீங்கன்னா பெரிய பாதிப்புல இருந்தும் மன பிரச்சனையில இருந்தும் தொந்தரவுல இருந்தும் ரிலீஃப் ஆகக்கூடிய மாசமா இருக்கும். அதனால ஜாகிரதையா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல இருக்கிறது சிம்ம ராசி, அடுத்தது கும்பராசி அன்பர்கள், அடுத்தது மீனராசி அன்பர்கள், கொஞ்சம் கடகராசி அன்பர்களும் இருக்காங்க. அதனால இந்த 4 ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா பண்ணுங்க. அந்தந்த மாதத்துக்குரிய அமைப்புல என்ன பலாபலன் இருக்கோ அது கட்டாயம் நடக்கும். ஆனா அவங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றமாகவும் மாறலாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே போதும். குலதெய்வ வழிபாடு எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.